சப்போஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 24,212 அதில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 24,078, செகண்ட் லெவல் 23,950 இது வரைக்கும் போறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஹாய் கார்த்திக், குட் ஈவினிங். குட் ஈவினிங். கண்டினியூஸா நீங்க கொடுக்குற லெவல் அச்சீவ் ஆயிட்டு இருக்கு. ஏன் ஈவன் லாஸ்ட் வீக் கூட நீங்க கொடுத்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக் என்ன லெவல் இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் ஒரு பதற்றமான சூழலை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழல்ல நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்கும், இது இந்தியன் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணும், ஆஸ் எ இன்வெஸ்டரா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, நீங்க உங்களோட பதில சொல்லலாம். இந்த இந்தியா பாகிஸ்தானோட வார் எந்த அளவு ரொம்ப தீவிரமடையுதோ அந்த அளவு நம்மளுடைய மார்க்கெட்டோட கரெக்ஷனும் இருக்குங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். செகண்ட், இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா என்னுடைய ஆன்சர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது பெட்டர். இந்த டைம்ல நீங்க டைரக்டா ஈக்விட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது மூவ் பண்றது பெஸ்டான ஐடியாங்கிறது என்னுடைய ஆன்சர். அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்போட டாரிஃப் வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் தான் அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அது எப்படி இருக்கும், எப்படி அமையும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, டாரிஃப் வந்து கொண்டு வருவாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் இருக்கு. ஏன்னா யுஎஸோட ட்ரேட் டிபிசிட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 ட்ரில்லியனுக்கு மேல இருக்கு. அப்ப கண்டிப்பா இது வந்து ஒரு யுஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் தான் நான் சொல்ல முடியும். அதனால இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு, இந்த டாரிஃப் வந்து கண்டிப்பா கொண்டு வருவாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஒரு 70% டாரிஃப் வந்து வரத்துக்கு பாசிபிள் இருக்கு. பார்ப்போம். இன்னும் மேபி ஒரு 70 டேஸ் இருக்கு, பார்க்கலாம். ஏன் வந்து டாரிஃப் கொண்டு வருவாங்க அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யுஎஸோட ட்ரேட் டிபிசிட் வந்து சைனாவோட என்ன லெவல் இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய யுஎஸ் வந்து சைனா கிட்ட 401 பில்லியன் வந்து என்ன பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க. அதே யுஎஸ் சைனாவுக்கு 131 பில்லியன் தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்ப மைனஸ் 270 பில்லியன் டாலர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த டிபிசிட் இருக்கு. இதுதாங்க பிரச்சனை. இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. மெக்சிகோவுக்கு -157, வியட்நாம் 113. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே யூஎஸோட டிபிசிட் வந்து அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா -41 பில்லியன். அதனால தான் இந்தியாவுக்கான டேக்ஸ் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சைனாவுக்கு ஏன் அதிகமாக போட்டிருக்காங்கன்னா, ஸோ -270 பில்லியன் இருக்கிறதுனால அந்த டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய கால்குலேஷன்ஸ். எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்து ட்ரேட் டிபிசிட் வந்து அதிகமா இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு அதிகமான டாக்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ இதுதாங்க ரீசன். அதனாலதான் சொல்றேன், மேக்சிமம் வந்து ஒரு 70 to 80% வந்து டாரிஃப் வந்து வரத்துக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப கோல்டு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 22 வந்து ஹைல இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தது. இப்ப அகைன் கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. சோ இந்த டைம்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல வேண்டாமா? இந்த டைம்ல கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப் டைம் ஹைல பீக்ல இருக்கு கோல்டோட ரேட். ஆல்மோஸ்ட் ஒரு கிராம் வந்து 9,000 பிளஸ்ல இருக்கு. இந்த டைம்ல பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேபி இன்னும் ஒரு 6,000க்கோ 7,000 அந்த ரேஞ்ச் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோல்டு வந்து எல்லா கவர்மெண்ட்டும் பேக்கப் ஒரு சேஃபஸ்டான இன்வெஸ்ட்மெண்டா கோல்ட வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? இப்ப நம்ம இந்த கரன்சி லெவல்லாம் வரத்துக்கு முன்னாடியே என்னாச்சு அப்படின்னா, பண்டமாற்று முறையிலேயே கோல்டு வந்து என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியுமே வந்து கோல்டு வந்து ஒரு ஜென்ரேஷனா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கரன்சிலாம் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன். அப்ப எமர்ஜென்சி பர்பஸ், இப்ப நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை அப்படின்னா என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு தான் பிளெட்ஜ் பண்றோம். ஏன்னா அது வந்து ஈஸியான லிக்விடிட்டி கிடைக்குது. ஸோ அதனால பிளெட்ஜ் பண்ணா நமக்கு கேஷ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்னால எடுக்கிறோம். அதே மாதிரி தான் கண்ட்ரியும், திடீர்னு நமக்கு காசு வேணும் அப்படின்னா கோல்டா இருந்துச்சுன்னா நம்ம பிளெட்ஜ் பண்ணிட்டு நம்ம கேஷ் வாங்கலாம், இல்லை செல் பண்ணலாம். ஸோ அதனால இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி கிரிட்டிக்கலான பொசிஷன்ல கோல்டு இருந்துச்சுன்னா லிக்விடிட்டிக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி சேஃபா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும்.
ஸோ அதனால அந்த டைம்ல வந்து சேஃபா இருக்காது. அப்ப கோல்டு வந்து ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால தான் வந்து கோல்ட எல்லா கண்ட்ரியுமே வந்து பேக்கப்க்கு சேவ் பண்றாங்க. இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லம்சமா பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்றீங்க. இப்போ அமௌண்ட் இருக்கவங்க லம்சமா பண்ணலாம். இதுவே என்கிட்ட அமௌண்ட் இல்ல, ஆனா நான் கோல்ட சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ மந்த்லி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஏன் நீங்க அத சஜஸ்ட் பண்ணல? கோல்ட பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒரு 8 to 10% இதுதான் கோல்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இப்போ எஸ்ஐபி எடுத்துட்டோம்னா ரிட்டர்ன்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் அதிகமா இருக்கும். வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும் எஸ்ஐபியில. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபில வந்து வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஆனா கோல்டுல அந்த மாதிரி இருக்காது. இப்போ இந்த லாஸ்ட் 1 இயர் தான் வந்து ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 30+40% வந்து க்ரோ ஆயிருக்கு. பட் அதுக்கு பிஃபோரா வந்து ஒரு 10-15 இயர்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆவரேஜா 7%, 8%. சம் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கம்மியா இருக்கும். 1% கூட வந்திருக்கும். 0% ரிட்டர்ன் கூட இருந்திருக்கு. அதனால வந்து மந்த்லி ஆவரேஜ் பண்ணோம்னா நம்ம பெரிய ரிட்டர்னை எதிர்பார்க்க முடியாது கோல்டுல பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நம்ம பெஸ்ட் ஐடியா என்ன, எப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டா வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம், 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டுமே கொடுக்குது. அந்த டைம்ல நம்ம வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கோல்ட்ல இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய நல்ல ப்ராஃபிட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால தான் நாங்கள் வந்து மந்த்லி எஸ்ஐபி மாதிரி ஃபார்மேட்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். சோ அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி வாலட்டாலிட்டி அதிகமா இருக்காதுன்றதுனால லம்சமா இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க. அப்படிதானே சார்? கரெக்ட். லாஸ்ட் வீக் நீங்க கொடுத்த லெவல் அச்சீவ் ஆயிடுச்சு. சோ இந்த வீக் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். இந்த வீக் மார்க்கெட் மோஸ்ட்லி நெகட்டிவ்ல தான் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். எனிவே சப்போஸ் மார்க்கெட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா 24,150 இதை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 24,300, செகண்ட் லெவல் 24,450. மார்க்கெட் வந்து பாசிட்டிவா வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ல பிரேக் ஆகுது அப்படின்னா 23,860 இதை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 23,700, செகண்ட் லெவல் 23,550. இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகே, பாப்போம் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பை. ஓகே கார்த்திக், தேங்க்யூ. நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆஸ் அ வியூவரா உங்களுக்கு வந்து இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் நாங்க கொடுக்குறோம். தேங்க்யூ.